வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஏர் பிரேக் அண்ட் ஏர் ஹார்ன் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஏர் டேங்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஏர் டேங்க் வந்து நம்ம பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா அடியில் வச்சுருப்பாங்க. பஸ்ஸில் அடியில் வச்சுருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா லாரி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சைடில் வச்சுருப்பாங்க. இந்த ஏர் டேங்க் பார்த்திங்கன்னா எதுக்குன்னா, ஏர் பிரேக்குக்கும் ஏர் ஹார்னுக்கும் இதுலேருந்து தான் ஏர் போகும். இந்த டேங்க்குக்கு ஏர் ஸ்டோரேஜ் எப்படி எதுனா ஒரு கம்ப்ரஸர் மூலிமா ஏர் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஏர் பிரேக் யூஸ் பண்ணனால பிரேக்கும் பவராக இருக்கும் நார்மல் பிரேக்கோட, அதாவது ஆயில் பிரேக்கோட. ரெண்டாவது வந்து ஏர் ஹாரன் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹாரன், அதாவது எலக்ட்ரிக் ஹாரனை விட சவுண்டு கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் இந்த ஹாரன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹார்ன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணி எடுக்கிறதுக்காக அந்த டேங்க் யூஸ் பண்ணாங்க. அந்த டேங்க் நான் காமிக்கிறேன். பஸ்ஸு, ட்ரக்கு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 2 டேங்க், ஒரு டேங்க் அந்த மாதிரி மல்டிபிள் டேங்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல ஒரே ஒரு டேங்க்கும் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டேஜில் வந்து 2 டேங்க் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் பிரேக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அப்ளை பண்ணால் இந்த டேங்க்லேருந்து ரெடியூஸ் ஆகாது. டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதை பிரேக் அப்ளை பண்ணுறேன், அதுலேருந்து குறையும் பாருங்கள். இப்போ நான் அப்ளை பண்ணி கொஞ்சோண்டு 0.5 கிட்ட குறையுது. இது வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்றது தான் இதில் காமிக்கும். ஏன்னா டேங்க்கில் வந்து ஒரு கெப்பாசிட்டி இவ்வளோ இருக்குன்னா நம்ம பிரேக் அப்ளை பண்ண குறைய ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி ஹார்ன் அடிக்க அந்த ஏர் வெண்ட் ஆகிறனால அது குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு டேங்க்கு எப்படின்றத மாடல் காமிக்கிறேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 டேங்க் கொடுத்துருக்காங்க. 5 இன்டர் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சில இடத்துல 1 கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல 2 கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் எனக்கு வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா 2 பார்த்துருக்கேன். இப்போ இந்த பஸ்ஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் டேங்க் தான். நான் அடியில் செக் பண்ணி பார்த்தேன், ஒரே ஒரு சிங்கிள் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த கரெக்டாக தெரியல, நான் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன். டீசல் டேங்க் இருக்குது, அதுக்கப்புறம் சைலன்சர், அதுக்கு அண்ணாண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் டேங்க். இதோ பாருங்கள், இந்த டேங்க் தெரியும் பாருங்கள். இதுவே கொஞ்சம் நீட்டு லென்த் அதிகம், அதனால் கெப்பாசிட்டிக்கு சில டேங்க் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நிப்பிள் கொடுத்துருக்காங்க அடியில். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வென்ட் அவுட் பண்ணுறது. வென்ட் அவுட் ஏன் பண்ணுறாங்கன்னா, அதில் வந்து வாட்டர் சில டைம் கலந்துடும். அதை கம்ப்ரஸர் மூலிமா தான் நம்ம ஏர் ஸ்டோரேஜ் பண்ணுறோம். ஸ்டோரேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில டைம் வாட்ரு வந்து கலந்துடும். அந்த வாட்ரு வந்து வென்ட் பண்ணுறதுக்காக இந்த வென்ட் அவுட் லைன் கொடுத்துருக்காங்க. இதான் அந்த சிலிண்டரு. இதில் வந்து அந்த இதை வந்து பார்த்தோன்னா பஸ்ஸு வச்சுக்கோங்க, வேக்கம் சொல்லுவாங்க டிரைவர்லாம். பட் ஆனால் ஏர் தான் வந்து இதில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இதுலேருந்து தான் பிரேக்குக்கும் ஹார்னுக்கும் ஏர் சப்ளை ஆகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.